யாருக்கெல்லாம் நிலா நடேசனோட பாண்டிங் ஒரு அப்பா பொண்ணு பாண்டிங் மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பரா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்துட்டு நம்ம ஐயனார் துணை ஃபேமிலி எல்லாருமே மறுபடியும் அதே வீட்டுக்கு தான் போக போறாங்க. அது எப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ப்ரோமோ பார்த்துருப்போம். அதில வந்து அது மட்டும் இல்லாம எபிசோடும் பார்த்துருப்போம். அதில வந்து நிலா வந்து முயற்சி எடுத்து சோழனும், நிலாவும் முயற்சி எடுத்து எப்படியோ உயில கண்டுபிடிச்சுட்டாங்க. எனக்கு என்ன டவுட்னா, இத இப்ப பார்த்தவங்க எப்பயோ வந்து இதெல்லாம் தேடி எடுத்து வச்சிருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். சரி ஓகே என்ன பண்றது? ஏதாவது ஒண்ணு தேவைப்படும்போது மட்டும் தானே தேட வேண்டியதா இருக்குது. அதே மாதிரி இப்ப கண்டுபிடிச்சு குடுத்துடுறாங்க. ஸோ மறுநாள் வந்து ஹோட்டல்ல தங்கிட்டு இருக்கிற எல்லார்கிட்டயுமே வந்துட்டு அதாவது சேரன், பாண்டி, பல்லவன் கிட்டயும் இந்த உயில வந்து காட்டுறாங்க. நம்ம எல்லாருமே திருப்பி வீட்டுக்கு போக போறோம். நம்ம இனிமே வீடு தேடணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னடா வீடு கிடைச்சிருச்சா? அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து கேட்குறாங்க. இல்லண்ணே நம்ம வீட்டுக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் பூட்டி சீல் வச்சுட்டாங்கல்ல, அப்ப அங்க எப்படி போக முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்ல நம்ம வீட்டுக்கு நம்ம திருப்பி போக போறோம். அதுக்கு நமக்கு என்ன தேவையோ அது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சேரண்ணா கேட்குறாங்க. ஆமாண்ணே, இந்த வீட்டு நம்ம நம்ம இந்த வீடு நமக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு எது ரொம்ப முக்கியமா தேவைப்பட்டுச்சோ, அது நம்மகிட்ட இப்ப கையில இருக்குது. நமக்கே கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க நடேசன் கிட்ட. நீங்க இந்த வீட்டோட உயிலு உங்க பேர்ல தான் இருக்குது. அந்த உயில் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உயில வந்து காட்டுறாங்க. ஸோ மொத்த எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஹேப்பியா இருக்கிறாங்க. அப்போ நடேசன் வந்துட்டு, "இந்த உயில் எப்படி உங்களுக்கு கிடைச்சுச்சு? யார்கிட்ட இருந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம சோழன் வந்துட்டு, "ஆமா யார்கிட்ட இருந்துச்சு? நீங்க வீட்ல தான் வச்சிருந்துருக்கீங்க. உங்களோட பழைய பொக்கிஷங்கள்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்களா? அதில தான் இருந்துச்சு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதுக்குள்ளேயா கிடந்துச்சு? நான் அந்த பெட்டிய தொடவே இல்லையா? பல வருஷம் ஆயிருச்சு. அதனால எனக்கு அதில தான் இருந்துச்சுன்னு தெரியவே இல்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா, "சூப்பர் அண்ணி, சூப்பர் கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இத்தன நாளா இருக்குது. அப்படி இருந்தும் நம்ம வீட்ட நம்மகிட்டயே குடுக்காம, நம்மள இப்படி வெளியில தள்ளிட்டாங்களே! இனிமே வந்து அந்த வீடு நம்மளுக்கு தான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சேரன் வந்துட்டு, "இப்பயே நம்ம போலாமாப்பா நம்ம வீட்டுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாண்ணே, இன்னைக்கு வந்து நானு எங்களுக்கு அந்த விவாகரத்து அப்ளை பண்ணியிருக்கோம்ல, அந்த லாயர் வந்து பேசுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இத பத்தி அவங்க கிட்ட கேட்டோம். கோர்ட்ல இத நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் அப்டின்னா, நமக்கு வந்து நம்மளோட வீட்டோட ஷீல வந்து எடுத்துருவாங்க அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்டின்னு சொல்லிட்டு சேரனும் சரி, மத்த எல்லாருமே சரி ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. நடேசன் வந்துட்டு, அ அதத்தான் நான் தான் சொன்னோம்ல, எங்க அப்பா எனக்கு தான் எழுதி குடுத்தாருன்னு. நீங்க தான் அத சொல்றத யாருமே கேட்கவே இல்ல அப்டின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்றாரு. எனக்கு தெரியும். அப்பயே இந்த வீடு நமக்கு தான் வரும்னு எனக்கு தெரியும் அப்டின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சோழன் வந்துட்டு, சொல்றது மட்டும் பத்தாது. உயில பத்திரமா வச்சிருக்கணும். ஏய்யா நம்ம வீட்டுக்குள்ள தான் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தா நம்ம இப்படி வெளியில வந்திருக்கணும் அவசியமே இல்லையே! நாங்க பட்ட கஷ்டம் இருக்கே இன்னைக்கு அப்படின்னு சொல்லும்போது, எப்புட்றா உங்களுக்கு கிடைச்சது? எப்புட்றா சோளா தேடி கண்டுபிடிச்ச? அப்படின்ட்டு கேட்குறாங்க. அத ஏன கேட்குற? பாண்டியும் பல்லவனையும் பிடிச்சு பெரியப்பா வரும்போது பெரியப்பா கிட்ட ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. பாண்டியும் பல்லவனும் நம்ம பெரியப்பா கிட்ட சொத்த எழுதி கேட்கறது மாதிரி நடிச்சாங்க. உடனே அவர் சொல்லிட்டாரு, "என்கிட்ட அந்த பத்திரம் கிடையாது. அதான் நடேசன் தொலைச்சிட்டான்ல" அப்படின்ற மாதிரி இவர சொன்னாங்க. அப்பதான் நாங்க ஒரு முடிவு எடுத்தோம். அப்ப அவங்க கிட்டலாம் அந்த பத்திரம் கிடையாது. சொந்தக்காரங்க யார்கிட்டயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா அந்த பத்திரம் நம்ம வீட்டுக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுச்சு. இப்போ இந்த வீட்ட சீல் வச்சுட்டாங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம அந்த சீலெல்லாம் பிரிச்சுட்டு போ முடியாது. எப்படியாவது கேஸ் போட்டுருவாங்க. அப்படின்னு சொல்றாங்க. "ஆமாடா சோழா, அப்புறம் நீங்க என்ன சீல பிரிச்சிட்டீங்களாடா? பூட்ட உடைச்சிட்டீங்களா?" அப்படி இப்படின்னு சொல்றாங்க. உடனே "பதறாதீங்கண்ணே, அதெல்லாம் எதுவுமே பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. "அப்புறம் எப்படிப்பா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறத எடுத்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அத ஏண்ணே கேட்குற? பெரிய சாகசங்கள்லாம் பண்ணி உயிர பணய வச்சு இந்த உயில எடுத்திருக்கோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னப்பா சொல்றான்?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாண்ணே, கேட்டு தானே ஏறி குதிச்சு, அதுக்கப்புறம் மேல மாடியில ஓட்டெல்லாம் பிரிச்சு, உள்ள கயிறு கட்டி சோழன் இறங்கி இந்த பத்திரத்தெல்லாம் தேடுனாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தேடி எப்படியோ நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, "என்னப்பா இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. நீங்க மேல இருக்கும்போது எப்படியாவது தவறி கீழ விழுந்துட்டீங்கன்னா இருந்தீங்கன்னா கைய காலும் போயிருக்கும்லப்பா. என்னப்பா இப்படிலாம் ரிஸ்க் எடுத்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "பரவால்ல அண்ணே, அதனால என்ன இப்போ?" அப்படின்னு சொல்லும்போது, "நீ ஏன்பா நிலா இப்படிலாம் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்னண்ணே பண்றது? நம்மளோட வீடு நமக்கு திரும்ப கிடைக்கணும். நம்ம இப்படி வீடு இல்லாம ஹோட்டல்லயா இருக்கிறது? அங்கிள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாரு. இது எங்க அப்பா எனக்கு குடுத்த வீடு தான் அப்படின்னு. அவரோட பேச்சுல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால எப்படியாவது உயில் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு அந்த வீட்டுக்குள்ள போய் தேடுனோம். அதே மாரியே கிடைச்சிருச்சு" அப்படின்னு சொல்றாங்க. ஆமாண்ணே. கேட்டெல்லாம் தாண்டி ஓட்டு மேல ஏறி நல்ல வேளைண்ணே, நான் வேற
ஓட்ல இருந்து அப்படியே உருண்டு போயிருவோன்னு பார்த்தேன். நல்ல வேளை என்னைய வந்து நிலா வந்து காப்பாத்திட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்க உயிர் எடுத்துட்டு வெளியில வாரோன்னு வாரோம். ஆ நம்ம பெரியப்பா வந்துட்டாருண்ணே. ஐயய்யோ! அவர்கிட்ட மாட்டுனா அவ்வளோதானே அப்படின்னு நினச்சுட்டு ஒரு இடத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவன் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வாரான்? பூட்டுன வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல ஒரு வேளை நம்ம நைட்டு வந்து அங்க தங்கியிருக்கமா, இல்ல பூட்ட கீட்ட உடைச்சிட்டோமான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக அவர் வந்தாருண்ணே நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எது எப்படியோப்பா இனிமே நமக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நடேசனும், "அதுதான் எனக்கு தெரியும்ல. நான் தான் சொன்னேன்ல, யாராவது கேட்டீங்களா? அது நம்ம வீடுன்னு" அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே வெளியில வராங்க. வெளியில வந்து அப்படியே கண்ணெல்லாம் அழுகுற மாரி அப்படியே ஒரு மாரியே இருக்கிறாரு. ஸோ நம்ம நிலா வந்து கேட்குறாங்க, "என்ன அங்கிள் கண்ணெல்லாம் வேர்த்திருக்கிற மாரி இருக்குது, கண்ணெல்லாம் கலங்கியிருக்குது, அழுதீங்களோ?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நானா? நான் எதுக்கு அழுக போறேன்? நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். நான் எதுக்கு அழுக போறேன்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல அழுத மாரி தெரிஞ்சது" அப்படின்னு சொல்லும்போது, "ரொம்ப தேங்க்ஸ் நிலா" அப்படின்னு சொல்றாங்க. "என்னது தேங்க்ஸா? எனக்கு எதுக்கு தேங்க்ஸு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்லப்பா நீ இவ்ளோ தூரம் ரிஸ்க் எடுத்து எங்களுக்கு வந்து அந்த உயில் பத்திரத்த வந்து கண்டுபிடிச்சு குடுத்துட்ட. நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த வீட்டையாவது நம்ம வச்சிருக்கணும் பத்திரமா அப்படின்னு சொல்லி தான் நெனச்சேன். ஆனா என்னால இவங்க எல்லாருமே நடுத்தெருவுல நிக்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அவிங்க கூட பசங்க எனக்கு பெருசா எதுவும் தெரியல. ஆனா உன்னைய வந்து இப்படி ஹோட்டல்ல தங்க வச்சுட்டோமே, நடுத்தெருவுல நிக்க வச்சுட்டோமேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சும்மா. எனக்கு ஒரு பொண்ணு இருந்து, அந்த பொண்ணு இப்படி நடுத்தெருவுல நிக்கும்போது நான் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ரொம்ப வருத்தமா இருந்தது. அப்பதான் எனக்கு தோணுச்சு நீ பேசினதெல்லாம். அப்ப அந்த உயில் வந்து அவ்ளோ முக்கியம். சும்மா வாய் வார்த்தையில வந்து எதுவுமே நடக்காதுன்னு. அப்ப கூட நான் யோசிச்சேன், அந்த உயில நம்ம எங்க வச்சிருப்போம்ன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் வேற ஜெயிலுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த உயில தேடுறதுக்கு யார் இருக்கா? அப்படியே விட்டுட்டேன்ம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள். அந்த வீடு நமக்கு தான். எப்பனாலும் அது உங்க வீடு தான். உங்க பேர்ல இருக்கிற உங்க வீடு தான். அதனால நீங்க கவலையே படாதீங்க. கூடிய சீக்கிரம் நம்ம அந்த வீட்டுக்கு போயிருவோம். இன்னைக்கு போய் நாங்க வக்கீல பார்த்து இந்த உயில போய் குடுக்க போறோம். குடுத்ததுக்கப்புறமா கண்டிப்பா நமக்கு வந்து கோர்ட்ல இருந்து ஆர்டர் ஆயிரும். அந்த வீடு நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த வீட்ல நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆ ஆமா நிலா. நீ மட்டும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா இந்த அளவுக்கு இந்த பசங்க ரிஸ்க் எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதே! இது கண்டிப்பா உன்னோட ஐடியாவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல அங்கிள். அது நம்ம வீடு நம்ம மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம சேரன் எல்லாருமே வந்து சரி நம்ம வந்து திருப்பி அடுத்து என்ன வேலை பார்க்கணும், என்ன பண்ணணும் அத பார்ப்போம். அப்ப நம்ம வீடு பார்க்கணும்னு அவசியம் இல்லைல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதத்தானே சொல்லிட்டுருக்கிறேன். வீடு பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம இந்த உயில காட்டிட்டோம் அப்படின்னா, நம்ம வீட்ட வந்து நமக்கு குடுத்துருவாங்கண்ணே. அதுக்கப்புறம் இத அங்கிளோட பேர்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நடேசன் கிட்ட அந்த உயில குடுத்துட்டு, இனிமே பத்திரமா வச்சுருங்கன்னு சொல்லும்போது, இல்லம்மா அந்த வீட்டோட உயில் உன் கையிலேயே இருக்கட்டும். நீ தான் பத்திரமா வச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து குடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம இது எப்படியோ மாத்தணும், வைக்கணும்னு சொல்லிட்டு வேற சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதும்மா. நீயே வச்சிரு பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துடுறாரு. ஸோ, இப்ப இந்த இடத்துல வானதி வந்து இருக்கிறாங்க. வானதி ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா, பாண்டியன் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து வானதி கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ, அதனாலேயே வந்துடுறாங்க. என்னமோ சொன்னியே, நிலா வந்து நிலா இருந்ததுனால தான் வீட்டுக்குள்ள வந்ததுனால தான் உங்க வீடே போயிருச்சு அப்படி இப்படின்னு சொன்னியே. இப்ப இந்த வீடு திரும்ப கிடைக்கிறதுக்கு காரணமும் அவங்க தான். நாங்கலாம் இந்த அளவுக்கு யோசிச்சிருக்கவும் மாட்டோம். அத செயல்படுத்தியிருக்கவும் மாட்டோம். அடுத்து நாங்க வேற எங்கேயாவது வீடு தேடணும்னு சொல்லிட்டு வீட்ட தேடிட்டு போயிட்டே இருப்போம். கோர்ட்ல கேஸ் நடத்த போறதும் அவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.